நமக்கு வந்து இந்த வயிறு தொப்பையை வந்து எதுக்காக குறைக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை பார்க்குறவங்க ஆப்போசிட்ல பார்க்குறவங்க என்ன மறுபடியும் மாசமா இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அது ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, பெல்லி ஃபேட்டுக்கான ஒரு 8 எக்ஸசைஸ் தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வந்து பெல்லி ஃபேட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் போட்டிருக்கேன், என்னென்ன ஒர்க் அவுட் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஒர்க் அவுட்டை வந்து பண்ணி தான் நான் வந்து என்னோட பெல்லி ஃபேட்டை வந்து குறைச்சது. அது தொப்பையை, வயிறு தொப்பையை ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறம் வர தொப்பையை குறைச்சது. அதனால் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். நானுமே இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்து பண்ணி அது ஒர்க் அவுட் ஆனதுனால தான் அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய ஒர்க் அவுட் வந்து யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். பட் வந்து சிலது ஈஸியா இருக்கும், சிலது டெய்லி ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால, சிலது வந்து ரொம்ப பெயின் கொடுக்குறது மாதிரி இருக்கும். பட் இந்த ஒர்க் அவுட் வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் இதை வந்து பண்ணுறேன். அதனால் உங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண சொல்கிறீங்கிறதுனால ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பெல்லி ஃபேட்டுக்கு போட்டிருக்கேன், பட் யாருமே போய் அந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னாலும் பார்க்க மாட்டுறாங்க. ரிப்பீட்டடாக கமெண்ட் வர்றது என்ன அப்படின்னா, நம்மளோட பெல்லி ஃபேட்டுக்கு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். சரி ஓகே, மறுபடியும் நம்ம எடுத்து அதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இந்த ஒர்க் அவுட் வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன். நமக்கு வந்து இந்த வயிறு தொப்பையை வந்து எதுக்காக குறைக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை பார்க்குறவங்க ஆப்போசிட்ல பார்க்குறவங்க என்ன மறுபடியும் மாசமா இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என் தொப்பையை குறைக்கணும்னே நினைச்சது. ஏன்னா தம்பிக்கு வந்து நான் 2 வயசு வரைக்குமே பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால நான் வந்து 2 வயசு வரைக்குமே எந்த ஒரு எக்ஸசைஸோ டயட்டோ எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா பால் கொடுக்கலாம், ஏன்னா தாய்ப்பால் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால. அதனால வந்து நம்ம டயட்லாம் இருந்தோம்னா சாப்பாடுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தம்பிக்கு 1 வயசு அதுக்கு அப்புறம் மட்டும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ண, டயட் எதுவுமே பண்ணலை. ஏன்னா வந்து 1 இயர் வரைக்குமே நான் சி செக்ஷனுங்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பண்ணலை. பட் இப்போலாம் 6 மந்த் ஆகிட்டனால சி செக்ஷன் உள்ளவங்க பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து பயந்துக்கிட்டு பண்ணலை, 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டயட் வந்து ஒரு 2 வயசுக்கு அப்புறம் தம்பிக்கு பர்த்டே முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 மந்த்லேயே நான் வந்து டயட் வெயிட்டையும் குறைச்சிட்டேன், பெல்லி ஃபேட்டையும் குறைச்சிட்டு கடகடன்னு வந்து எனக்கு அந்த வயிறு குறைய ஆரம்பிச்சுட்டு. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ். அடுத்தவங்க கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு வந்து கஷ்டமாகிட்டு, என்னடா இது மறுபடியும் கன்சீவாக இருக்கேன். என்னோட ஃபோட்டோவை பார்த்து நான் ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன் கொஞ்சம் குண்டாக இருக்கிறப்ப, வயிறு வந்து தொப்பை போட்டுருந்துருக்கிறப்ப. ஏன்னா யாராவது கேட்பாங்க, ஃபோட்டோ எடுத்தால் ஸ்டேட்டஸில் போடணும், இன்ஸ்டாகிராமில் போடுவோம். அப்போ தான் நான் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து தம்பி நானும் எடுத்து போட்டோம். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட வயிறு அப்படி தான் இருந்துச்சு, ஒரு 5 மாதத்து வயிறு மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப வந்து இல்லை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும், என்னையன்னு மோட்டிவ் பண்ணி தான் நான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் வந்து குறைச்சேன். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியாது பெல்லி ஃபேட் இருந்ததுன்னா. அப்புறம் நமக்கே வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது. எந்த ஒரு ட்ரெஸ்ஸு போடணுனாலுமே அது வேணாம், வயிறு அசிங்கமாக தெரியும், தொப்பை அசிங்கமாக தெரியும், குண்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை கூட போட முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் சீக்கிரம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணேன். நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த ஒர்க் அவுட் நீங்களும் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிப்ஸு சொல்லுவேன் அப்படிங்கிறதுனால. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப்பும் ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூல் டவுனும் பண்ணணும். அது வார்ம் அப் கூல் டவுன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெயின்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசில்ஸ்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அதோட ஒர்க் அவுட்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து நம்ம பெல்லி ஃபேட்டுக்கோ ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டோ எதுவாக இருந்தாலும் பண்ணணும். கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இல்லாமல் லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நிறைய டவுட் வரும். அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்கிறேன். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காலை வந்து எல் ஷேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம மண்டையை மட்டும் தூக்காமல் ஷோல்டரை எவ்வளோ தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து தூக்கணும். காலை வந்து எல் ஷேப்பில் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே இருக்கணும். பேர் வந்து மண்டையை தான் தூக்குவாங்க, அந்த தோள்பட்டை அந்த ஷோல்டரை தூக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷோல்டரை தூக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தொப்பை அதிகமாக இருக்கவங்களால தூக்க தான் முடியாது. எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பாருங்க ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை ஏற்றிக்கங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஒர்க் அவுட்டு, காலை வந்து இதே மாதிரி எல் ஷேப்பில் வஞ்சிக்கிட்டு ரிவர்ஸ் கிரன்ச் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து கையை சைடில் வச்சுக்கிட்டு உங்களால் காலை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம செஸ்ட்டை தொட முடியுதோ அந்த அளவுக்கு வந்து
செஸ்ட்டை தொடணும். காலை வந்து கீழே கொண்டு போயிடக்கூடாது. தொட்டுட்டு மறுபடியும் எல் ஷேப்புக்கே கொண்டுட்டு வந்துடணும். ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 20, 25, 30 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வாரம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த சொல்கிற 8 எக்ஸசைஸையும் ரெஸ்ட் எடுக்காமல் ஒரு செட்டு பண்ணி முடிச்சுருங்க. அப்படி ரொம்ப முடியலை அப்படின்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரெஸ்ட் எடுக்காமல் கடகடன்னு ஒரு செட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செட்டு அதுக்கப்புறம் ஒரு செட்டுன்னு 3 செட்டு பண்ணிங்க அப்படின்னா வீக்லேயே 1 or 2 இன்ச் வந்து வரையும் குறையிறத கண் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேர்டு எல் ஷேப்பில் காலை வச்சுக்கிட்டு கீழே வந்து ஃப்ளோரை வந்து டச் பண்ணணும். ஒரு கால் கீழே டச் பண்ணுறப்ப இன்னொரு கால் எல் ஷேப்பில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கால் தொடுறதுக்கு வரைக்கும் அந்த கால் எல் ஷேப்பில் தான் இருக்கும். ஒரு கால் மேலே வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த காலை வந்து நீங்கள் கீழே தொடுறதுக்கு வந்து டச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். கால் கீழே தொட்டுட்டு மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு கால் எல் ஷேப்பில் இருக்கிறத கீழே கொண்டுக்கிட்டு போகணும். ஒரு கால் வரத்துக்கு முன்னாடியே இன்னொரு காலை எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. அதுதான் இதில் நோட் பண்ணணும். நல்லா தொப்பை அதுக்கப்புறம் அந்த நம்மளோட தொடை எல்லாமே குறையும். இதில் நல்லா பார்க்குறதுக்கு வீடியோவில் ஈஸியாக தான் இருக்கும். பட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாள் பெயின் இருக்க தாங்க செய்யும். அது வந்து பயப்படாதீங்க. இந்த இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாமல் பண்ணுறதுனால அந்த பெயின் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் பழகிரும். அடுத்த ஒர்க் அவுட் வந்து கையை வந்து நல்லா நம்மளோட இடுப்பு கிட்ட வர ஒட்டி நல்லா கையை வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து காலை வந்து ஒரு அடி அதாவது தரையிலேருந்து ஒரு அடி தூரம் மேலே வந்து வச்சுக்கணும். ஒரு காலுக்கு மேலே இன்னொரு காலை வச்சிங்கன்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கும். வச்சுக்கிட்டு நம்ம காலை வந்து நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் மேலே தூக்கி இறக்க முடியுதோ அந்த அளவுக்கு தூக்கி இறக்கலாம். நம்மளோட கால் வந்து தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து இந்த அளவுக்கு தூக்க முடியாது. ஒரு 45 டிகிரி அந்த அளவுக்கு தான் தூக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் தூக்க முடியுதோ காலம் அந்த அளவுக்கு தூக்குங்க. இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 30, 40 கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ரிசல்ட் இருக்கும். அந்த வயிறெல்லாம் வந்து செம்மையாக வலிக்கும். நல்லா வயிறு வந்து இதுதான் வயிறு குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த எக்ஸசைஸ்லாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வலது கையையும் இடது காலையும் முட்டியையும் தொடுற மாதிரி இருக்கும். நிறைய தொப்பை இருக்கவங்களால தொட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் தொடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வலது காலோட முட்டியையும் இடது கையோட முட்டியையும் தொடணும். அப்படி தொடுறப்ப கால் வந்து நல்லா இன்னொரு காலை வந்து நல்லா நீட்டி விட்டு அதுக்கப்புறம் தொடணும். இப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து பண்ண கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒரு 30 கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு செட்டுக்கு ஒரு 10 to 15 அடுத்த செட்டுக்கு ஒரு 10 to 15 அந்த மாதிரி பண்ணுங்கள். படாமல் எதுவுமே பலன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் வலிக்கும் தான். ஒரு 3 to 4 days வலிக்கும். அதுக்கப்புறம் பழகிரும். பட் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு வாரத்திலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னா அதே தான் ஆப்போசிட் லெக்காக ஆப்போசிட் ஹேண்டால் தொடணும். ஆனால் வந்து இது எப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது மாதிரி நம்ம காலை வச்சுக்கணும் தொடுறப்ப. ஸ்டார்ட் பண்ணுறப்ப 10 to 15 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் 20, 25ன்னு கவுண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 3 செட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் வந்து காலை வந்து ஒரு அடி தூரம் வந்து மேலே வச்சுக்கிட்டு கீழே டச் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களால் வந்து இடுப்பை வந்து திருப்பி பின்னாடி தொட முடியுதோ அந்த அளவுக்கு தொடணும். நீங்கள் வீடியோவில் பண்ணுறது மாதிரியே பண்ணிக்கோங்க. எல்லாராலையுமே வந்து கிளியராக கரெக்டாக பண்ண முடியுமானா முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ட்ரெயினரோ கோச்சரோ கிடையாது கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு. பட் இந்த மாதிரி பண்ணாலுமே நமக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியும். நான்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணி தான் என்னோடய பெல்லி ஃபேட்டையே குறைச்சேன். எக்ஸசைஸுங்க நம்ம நேராக வந்து செவுத்தை தான் பார்க்கணும். தலையை எங்கேயும் திருப்பக்கூடாது. நம்ம கையை வந்து பின்னாடி வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம காலை நீட்டுறப்ப நம்ம முதுகு வந்து பின்னாடி போகணும். அதுக்கப்புறம் நம்ம முட்டி வந்து செஸ்ட்டையும் தொடுறப்ப நம்ம நேராக முதுகை வச்சுக்கணும். தலையை வந்து எங்கேயுமே திருப்பிடக்கூடாது. இது மாதிரி வந்து பிகினர்ஸ் வந்து 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 20, 25ன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என்னால் சுத்தமாக முடியலை. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்படாமல் எதுவுமே பண்ண முடியாது. பலனும் கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு வாரத்திலேயே வந்து 1 to 2 இன்ச் வந்து குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.